இக்குறும்படம் சில உண்மை சம்பவங்களையும் சமூகத்தின் யதார்த்தத்தையும் வைத்து புனையப்பட்ட ஒரு கற்பனைக் கதையாகும். This short film is a fictional story based on some true events and realities of our society. என்னோட இத்தனை வருஷத்துல இப்படி ஒரு கொஸ்டினா இருக்கிற ஸ்டோரியை நான் படிச்சதே இல்லை. அன்னைக்கு ராத்திரி என்னதான் நடந்துச்சு? ஆனா இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை. இப்ப எதுக்கு உங்களுக்கு? எல்லாருக்கிட்டையும் சகஜமா பழகின தென்றல் எப்படி யாருக்கிட்ட எதையுமே சொல்லாம இருந்திருப்பான்? நடந்தது சூசைடா? அப்படி சூசைடா இருந்தா எப்படி போலீஸ்கிட்ட வரைக்கும் போகாம இருந்திருக்கும்? கதை ஆரம்பிச்ச இடம் மட்டும்தான் இருக்கு. எங்க முடியும், எப்படி முடியும், எதுவுமே இல்லை. நிறைய கேள்வி மட்டும்தான் இருக்கு. ஆனா பதில் ஹலோ மாறா, உன் புக்கை ஒரு கம்பெனி பப்ளிஷ் பண்ண ஒத்துக்கிட்டாங்கப்பா. என்ன சார் சொல்றீங்க? உண்மையாவா? அட ஆமாப்பா, நீ ஞாயிற்றுக்கிழமை நம்ம வீட்டில் வந்து பாரு. ஓகே சார். உடம்புலாம் எப்படி இருக்கு? ட்ரீட்மெண்ட்லாம் போகுதா? இல்லை சார், ரொம்ப சிவியர் ஆயிடுச்சு. ப்ளீடிங் வேற ஆகுது. நானும் நாட்கள் எண்ணிக்கிட்டு தான் சார் இருக்கேன். ஆனால் ஒன்று சார், நான் சாகிறதுக்குள்ளே இந்த புக்கை பப்ளிஷ் பண்ணும் சார். நானும் எல்லா சைடும் ட்ரை பண்ணி பார்த்துட்டேன். யாரும் ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க. இல்லை இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. என்ன பண்ண போகுதுன்னு தெரியல. எவ்வளவு நாள் மாறா இருந்தாலும் நம்ம காத்திருந்ததுக்கு நமக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. சென்னையில ஆதிரைன்னு ஒரு பப்ளிகேஷன் உன் ஸ்டோரி அனுப்புனேன். கதை பிடிச்சு போச்சு. நீ ஓகே சொன்னா நெக்ஸ்ட் வீக் நீ அக்ரிமெண்ட்ல சைன் பண்ணிட்டு உன் புக்கை பப்ளிஷ் பண்ணலாம்னு சொல்றாங்க. நீ என்ன சொல்ற மாறா? நல்லா தான் இருக்கு கேட்க. என்ன பண்றது, கையில பணம் இல்லையே. அவங்க பணமே வேணான்னு சொல்றாங்க. டிஸ்ட்ரிபியூஷன் வரையும் அவங்களே பாத்துக்கிறாங்களாம். இல்லை, எனக்கு புரியல. இல்ல, உன் ஸ்டோரிக்கு டிமாண்ட் அதிகம், அதான் ராயல்ட்டி அவங்க வச்சுப்பேன்னு சொல்றாங்க. நம்ம ஸ்டோரிக்கு அமௌண்ட் அவங்களே கொடுத்துட்றாங்களாம். நீ என்ன சொல்ற? என் கதை இப்படிதான் வைக்கணும், எந்த அவசியம் இல்லை சார். அது என் கதையை எல்லாருக்கும் போய் சேரட்டும். அப்படி இல்லையா, நான் சாகும்போது என் கூட சேர்ந்து அதுவும் சாகட்டும். எனக்கு புரியுது மாறா. இப்ப இருக்கிற நிலைமையில இப்ப வரையும் உன் முழு கதையை யார்ட்டையும் கொடுக்கல. நீ தான் முடிக்கணும் இத. கண்டிப்பா கிடையாது சார். எப்ப என்னோட கதை உண்மையாவே என்னோட கதையா உலகத்துக்கு தெரிய வருதோ அப்ப எல்லாம் என் கதையை பார்ப்பீங்க.
அதை பார்க்க நான் எல்லாமே கூட போகலாம். கரெக்டா சார்? என்ன சார், ஓகேவா? இல்ல, மாறன் ஒத்துக்கல. அப்ப முழு கதை கிடைக்காதா சார்? அவன் பக்கமும் நியாயம் இருக்கு. அது அவனோட தானே, அவன் தான் முடிக்கணும். அப்பா, உங்களை பார்க்க 2 பேர் வந்திருக்காங்க. உட்கார சொல்லியிருக்கேன். சரிப்பா, நீ போய் படி, நான் வந்து பார்க்க. சார் எப்படி இருக்கீங்க? உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். சேம் டு யூ. வணக்கம் சார். நான் நல்லா இருக்கேன். நீங்க தானே என்னை பார்க்கணும்னு சொன்னது? நீங்க தானே ப்ரொடியூசர் தாரணியோட பையன்? ஆமாம் சார். ஏன் அம்மானால வர முடியலைங்களா? இல்லை, அம்மா கொஞ்சம் பர்சனல் ஒர்க்கு இருந்துச்சு, அதான் என்கிட்ட சொன்னாங்க. சாரிப்பா, உள்ள கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் ஒர்க், வெயிட் பண்ண வச்சதுக்கு மன்னிச்சுக்கணும். சரி சார், பரவாயில்ல. சொல்லுங்க, ஏதோ இம்பார்ட்டண்ட்டாக பேசணும் நீங்க. சார், நான் 2015ல் ஆதிரை பப்ளிகேஷனில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தப்ப ஆனால் சில ரீசன்னால அந்த புக்குக்கான முழு ஸ்டோரி கிடைக்கவே இல்லை. முழுசா முடியாத கதை யாரையுமே தூங்க விடலை. ரொம்ப வருஷம் முன்னானாலும் அந்த கதை உருவாக்கின கேள்வி ஓயவே இல்லை. அந்த கதையை முழுசா சொல்லவும் யாரும் இல்லை. இப்பதான் தகவல் தெரிஞ்சது அந்த ஸ்டோரி அனுப்புனது நீங்க தானே. அந்த கதையை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? கதை ஆரம்பிச்சிட மட்டும்தான் இருக்கு. எங்கே முடியும், எப்படி முடியும், எதுவுமே இல்லை. நிறைய கேள்வி மட்டும்தான் இருக்கு, ஆனால் பதில். ஆனால் இது 10 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின கதை, இப்போ எதுக்கு உங்களுக்கு? ஆரம்பிச்ச கதை அதோட முடிவை பார்க்கணும். அதை பழமாடுக்கலாம்னு நினைக்கிறேன். அப்போ ராயல்டி மாறனுக்கு தருவீங்களா? சார் சார், கேமரா போயிட்டு இருக்கு, ஸ்டார்ட் பண்ணலாம். காலம் எல்லாத்தையும் மாற்றிடும். காலத்தோட வெள்ளத்தில் நல்லவன் கெட்டவன், நீங்கள் நான் எல்லாரும் அடையாளமே இல்லாமல் அழிக்கப்படுவோம். கேள்வி மட்டுமே 1000 இருக்க, பதில் சொல்ல யார் வருவா? நியாயம் கேட்க யார் வருவா? தண்டனுக்காக யார் வந்தா? யார் அது? இந்த கதை எழுதின ரைட்டர் மாறன், அதுதான் அவன் பேர். நீங்கள் ஒர்க் பண்ண பப்ளிகேஷன் மாறனுடைய கதையை விலைக்கு வாங்க நினச்சாங்க, ஆனால் மாறன் ஒத்துக்கலை. அது அவனோட கதையாக தான் எல்லாருக்கும் போய் சேரணும்னு அவன் விரும்பினா நினச்சான். எல்லாரும் நினச்சாங்க மாறன் கூடயே அவன் எழுதின கதையும் செத்துருச்சு. ஆனால் அவன் மிச்ச கதையை ரெக்கார்ட் பண்ணி வச்சிருந்தான். அவன் இறந்ததுக்கு அப்புறம் அவன் வீட்டுக்கு போனேன், எனக்கு கிடைச்சிச்சு, என்கிட்ட இன்னும் பத்திரமா வச்சிருக்கேன். எங்களுக்கு கிடைக்குமா அது? நாங்கள் படமாக்குறோம் மாறனோட கதையாவே, ரிட்டன் பை மாறன்ற ராயல்ட்டியோட. தென்றலுக்கு என்னதான் நினச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். அவங்க அப்பா சொல்ற மாதிரி தென்றலுக்கு உடம்புல ஏதாவது பிரச்சனையா, இல்லை ஊரில் சொல்ற மாதிரி யார் மேலே ஆசைப்பட்டாங்க, இல்லை ஏதாவது தப்பு பண்ணிட்டு வந்தாங்க. ஆனால் ஒருத்தன் கூட உன்னை கேட்கவே இல்லையே அவளுக்கு அப்யூஸ் நடந்துச்சான்னு. தூக்கி வளர்த்தேன்னு சொன்ன மாமாவே அவளை தொட்டான். என்னதான் மாமா கிட்ட பல முறை பேசியிருந்தாலும் தொட்டிருந்தாலும் கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த பார்வையும் தொடுதலும் தப்பா தெரிஞ்சது தென்றலுக்கு. ஒரு நாள் கொடூரமான மிருகத்தை பார்த்தான் தென்றல். மனுஷங்கிற யாரும் இல்லா வீட்டில் மிருகத்துக்கு தீனியா தென்றல் அம்மா. அந்த பயமும் அலறலும் தென்றலை சாவு கிட்ட கொண்டு போச்சு. இல்லாத சாமியை கையெடுத்து கும்பிட்டு கேட்டும் ஒரு சாமி கூட அவளை காப்பாற்ற வரல. அவளுக்கு அவளே போராடி போய் அவங்க அம்மா கிட்ட சொல்லும்போது என்னதான் அவங்க அம்மாவுக்கு சொந்த தம்பி மேலே கோவம் வந்தாலும் அந்த மிருகத்தை சிறையில் போட மனசு வரல அவங்க அம்மாவுக்கு. நடந்த சம்பவம் அவளை தூங்க விடல, வாழவும் விடாது. பாதகத்தி தூக்கில் தூங்க முடிவு பண்ண அன்னைக்கு நைட்டு நடந்த எல்லாத்தையும் ஒரு டைரியில் எழுதி வச்சா தென்றல். கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அந்த டைரி அவங்க அண்ணனுக்கு கிடச்சி. அவங்க அண்ணன் வேற யாரும் இல்லை, இந்த ரைட்டர் மாறன். இந்த கதையில் தென்றல்னு சொல்லப்படுறவ அவன் தங்கச்சி.